அல்லேலூயா. தேவ நாமம் மகிமடையட்டும். நிச்சயமாக இந்த இரவு ஜெப கூடுகையிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. வாசிங்க அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை யாரோ வாசிங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர், சகலத்தையும் கொடுக்கிற அவர். போதும் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை தேவன் என் இருதயத்துக்குள்ள போட்ட சகலத்தையும் கொடுக்கிற அவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? நாம் சேவிக்கிற ஆண்டவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர் என்பதுனா அவர் சகலத்தையும் கொடுக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சன்னிதானத்துல வந்திருக்கிற உனக்கு அவர் கொடுக்கிறவர் நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சகலத்தையும் கொடுக்க வல்லவர். தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க கூடியவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிற ஆண்டவர், எல்லாவற்றையும் தருகிற ஆண்டவர், எல்லாம் நமக்கு அளிக்கிற ஆண்டவர், எல்லாம் நமக்கு கொடுக்கிற ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ ஒன்றோ இரண்டோ அல்ல, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவர் சகலத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா. நாம் கலக வேண்டிய அவசியம் இல்லையா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடக்கும், எப்படி ஆகும், எப்படி தருவ போறாரு, எப்படி வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்து முடிப்பதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக தேவன் நமக்கு சொல்லுகிற அல்லது நினைப்பூட்டுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பரலோகத்தின் தேவன் உன் காரியத்தை வாய்க்க செய்வாரு. உனக்கு வேண்டிய நன்மைகளை கொடுப்பாரு, உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. அவர் சகலத்தையும் கொடுக்கிற தேவன், எல்லாவற்றையும் கொடுப்பாரு. அல்லேலூயா. வீடா இருக்கட்டும் கொடுப்பாரு, பொருளாதார நன்மையா கொடுப்பாரு, பிள்ளைக்குரிய ஆசீர்வாதமா கொடுப்பாரு. நீங்க வேண்டுகிற காரியத்தை அத்தனை தேவன் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்துல பார்ப்பீங்கன்னா நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. அதிகமாய் கொடுக்கிற ஆண்டவர். நம்ம தான் மட்டுப்படுத்திட்டோம், நம்ம தான் அவரோட லெவல்ல குறைச்சிட்டோம், நம்ம தான் அவர் எப்படிப்பட்ட அறியாம அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிற காரியம், நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் சகலத்தையும் கொடுப்பாரு, சகலத்தையும் கொடுக்க வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்பட்டு, அல்லேலூயா, அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்ல இல்ல இல்ல. எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் என்பதை தான் இந்த வேத வசனம் நமக்கு போதித்து கொடுக்கிறத பார்க்க முடியுது. கர்த்தருடைய பிள்ளையே, இங்க பவுல் என்னப்பட்ட தேவ மனுஷன் ஒரு பட்டணத்துக்குள்ள கடந்து போற. என்ன பட்டணம் அது? அத்தனை பட்டணத்துக்குள்ள கடந்து போக. அத்தனை பட்டணத்துக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற ஜனங்க விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிற, அங்க இருக்கிற ஜனங்க விக்கிர காரியங்களை அறியாத இருக்கிற தேவனை வணங்கி கொண்டிருக்கிறத பார்த்து பவுல் நொந்து போய் அங்கே இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறார். எப்பா, நான் ஆராதிக்கிற ஆண்டவதா உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறாரு, சுகத்தை கொடுக்கிறாரு, சகலத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அவர்தான் உண்மையான தெய்வம் என்பதை எல்லாரும் மத்தியிலும் அங்க ஒரு மாசு இருக்கும், அங்க மேடைகளை ஏறு எல்லாரும் கேட்கத்தக்கதாக அவர் அங்க பிரசங்கிக்கிறதை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை இங்கேயும் நான் சொல்லுகிறேன். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அல்லது நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லா காரியத்தையும் கொடுக்க வல்லவர்னு சொல்ற பிள்ளைங்க ஒரு விஷயம் கையை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இப்போதே அந்த வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்யட்டும், உன் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்யட்டும், உன் பிள்ளைங்க வாழ்க்கைக்குள்ள சகலத்தையும் கொடுக்கிற தேவனுடைய வல்லமையான வார்த்தை கிரியை செய்யட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சகலத்தை உண்டு பண்ணுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. வேதாமத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் அவராலே
ஆகும். எல்லாம் அவராலே உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. உனக்காக தான் கர்த்தர் எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறாரு. நீங்க நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்து முடித்திருக்கிறாரு. இன்னொரு வசனத்தை கூட சுட்டி காட்ட விரும்புகிற 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளையை நாம் அனுபவிக்கிறதுக்காக, இல்ல நாம் நம்முடைய வாழ்க்கையில பெறத்தக்கதாக சகலவற்றையும் எப்படி கொடுக்கிறாரா? வசனம் சொல்லுது, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சம்பூர்ணமாய் நாம் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ, இதெல்லாம் என் வாழ்க்கையில பெற வேண்டுமோ, எந்தெந்த காரியம் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்கு, ஊழியத்தில், சபையில நான் செய்கின்ற எல்லா காரியத்திலும் பெறுவதற்காக அவர் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் சம்பூர்ணமா கொடுப்பார். குறையே அவர்கிட்ட இருக்காது, குறையே பார்க்க முடியாது. ஏன்னா நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போக. ஏன்னா அவர் நிறைவான தெய்வமா இருக்கிறார். அவர் கொடுக்கிறது எல்லாமே நிறைவானதாகவே நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைவானவர், சம்பூரணமானவர், சகலத்தையும் கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கு. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லா நிலைமையிலும் எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் செய்வாரு. அல்லேலூயா. இன்னும் அதிகமாய் செய்யக்கூடிய தேவன், இன்னும் அற்புதங்களை அடையாளங்களை உங்கள் வாழ்க்கையில அவர் சாதாரணமா செய்கிறவர். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நீங்க பெருசா நினைக்கிறதெல்லாம் அவர் அசால்ட்டா செஞ்சிடுவார். அல்லேலூயா. நீங்க மலை போல நினைக்கிறதெல்லாம் அவர் போற போக்குல செய்து முடிக்கிற ஆண்டவர். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நடக்கும்? ஒரு மினிஸ்டர் வந்தார்னா சில காரியெல்லாம் தானா நடக்கும். ஒரு மினிஸ்டர் ரோட்ல போறாரு, இல்ல ரோட்ல ஒரு ஃபங்க்ஷன் இந்த பக்கம் வராருன்னா சில காரியம்லாம் ரோடு கிளீன் ஆகுறதெல்லாம் தானா நடக்கும். காவா தோண்டதெல்லாம் அதெல்லாம் சரி செய்யறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தானாம நடக்கும். அது மாதிரி தான் ஆண்டவர் வந்துட்டாருன்னா சில காரியம்லாம் தானாவே கையை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுது, அது தானா நடக்கும். அல்லேலூயா. அப்ப நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட தெய்வம்னா எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய, சகலமும் கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுப்பாரா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்கள. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31:14 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆசாரியரின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று, கொடுக்கும் நன்மையினால், நான் தரப்போற நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு அளிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த நோக்கத்துக்காக தேவனுடைய ஆலயத்தில் நீங்க வந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன் பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய வீடு கட்டப்படும், உன் திருமண காரியங்கள் வாய்க்கப்படும், உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் செய்து முடிக்க வல்லவர். நான் அளிக்கும் நன்மையினால. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கொடுக்கும் நன்மையினால அவர் சகலத்தையும் கொடுக்கிற கர்த்தரா இருக்கிறாரு. பக்கத்துல மீண்டும் சொல்லுங்க, அவர் சகலத்தையும் கொடுக்கிற கர்த்தர். அவர் சகலத்தை ஒரு 3 முறையாச்சும் சொல்லிடுங்க பார்க்கலாம். அவர் சகலத்தையும் கொடுக்கிற கர்த்தர், அவர் சகலத்தையும் கொடுக்கிற கர்த்தர், அவர் சகலத்தையும். கையை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, கையை தட்டுற பிள்ளைங்களுக்கு சகலமும் நிறைவாய், சம்பூர்ணமாய், ஏராளமாய், தாராளமாய் பரலோகத்தின் நன்மைகள் இப்போதே தம்முடைய பிள்ளைகளின் மேல இறங்கட்டும். வானம் அவர்களுக்கு நேராய் திறக்கப்படட்டும். ரபா 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 ரது ரபா ரீகபா ரதுர தரதரபோ. இப்போதே கர்த்தருடைய மகிமை உண்மையிலே பலமாய் இறங்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சகல
சத்தமா சொல்லணும், அவர் சகலத்தையும் கொடுக்கிற கர்த்தர் எல்லாத்தையும் கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுக்கிற அவர் வாக்கு பண்ணிருக்கிறாருங்க. இந்த வேத புஸ்தகத்துல திட்டத்திட்ட 8800க்கும் மேல ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறார். 8800க்கும் மேல வாக்குத்த வசனமே தேவன் கொடுத்துரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை ஆசீர்வதிக்காம கர்த்தர் விடவே மாட்டாரு, உன் குடும்பத்தை உயர்த்தாம கர்த்தர் விடவே மாட்டாரு, உன் பிள்ளைங்களுடைய பேரை பெருமைப்படுத்தாம தேவன் ஒரு நாளை விட மாட்டாரு. உனக்கு சகலத்தையும் கொடுக்க அவர் வல்லவர். ஆனா காரணம் என்ன தெரியுமா, அவர் கொடுக்க வல்லவர் தான். ஆனா நீங்களும் நானும் பெறுவதற்கு தானே பண்ணல, ஆயத்தமா இல்லை. ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போது மனுஷனை படைக்கிறதுக்கு முன்பாக எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைக்கிறதுக்கு முன்பாக 1ஆம் அதிகாரத்தில் மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் தேவன் என்ன பண்ணிட்டாரு, படிச்சுட்ட முன்பாகவே. இன்றைக்கு நீங்க உயிரோடு வாழ்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவை என்பதெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு எப்ப கொடுக்கணும், என்ன நேரத்துல கொடுக்கணும் என்பதெல்லாம் அவருக்கு எல்லாம் தெரியும், சகலும் அறிந்திருக்கிறார். நாம் வேண்டுவதற்கு ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்யக்கூடியவர். இன்னும் கூட போனா நம்ம ஜெபிப்பதற்கு முன்பாகவே நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாம் அவர் கொடுக்க ரெடி தான், எல்லாம் அவர் செய்ய ரெடி தான். நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு தான் தகுதி அற்றவர்களாக இருக்கிறோம். பெற்றுக்கொள்வதை, எடுத்துக்கொள்வதை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்த வசனத்தை நாம் அறிந்து கொள்வதோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்வது அபியாசப்படுத்துவதை தான் நாம் மறந்து விட்டோம். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாம் ஏவாளோட வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அழகான ஒரு ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து எல்லா கனியெல்லாம் புசி நல்லா எல்லாம் நல்லா சந்தோஷமா அந்த வசந்தம் மட்டும் வாசித்துறீங்களா. அதுக்கப்புறம் மற்ற காரியத்துல கடந்து போகலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி 29 போயிடுமா. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. வேதத்துல பார்த்தீங்கன்னா சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், உங்களுக்கு கொடுத்தேன். ஒரு அந்த வேர்டை நான் நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு கொடுத்தேன். ஆங்காரமா இருப்பதற்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, இங்க அவர் இப்படி வேணா சொல்லியிருக்கலாம், சகல விருட்சங்களை உங்களுக்கு ஆகாரமா இருப்பதுன்னு அப்படியே சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை தேவன் என்ன பண்றாரு, என்ன வைக்கிறாருன்னா, உனக்கு நான் என்ன பண்ணேன், கொடுத்தேன். எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறப்பா. நீ புசிப்பதற்கு, உண்ணுவதற்கு, வாழுவதற்கு, நீ எல்லா காரியத்தை அனுபவதற்கு நான் சகலவற்றையும் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வசனம் திரும்பவும் சொல்லுது, ஆகாரமாக கொடுத்தேன். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீங்கள் நான் அதை அனுபவிக்க அல்லது பெற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு தடை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு காரியங்கள், ஏதோ ஒரு விஷயங்கள் தடையாக இருக்கிற என்பதை நாம் பார்க்க முடியுது. ஏன் இன்னும் நான் ஆஸ்வதிக்கப்படலை, ஏன் நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், சபைக்கு போகிறேன், ஐக்கியத்தில் இருக்கிறேன், பக்தி வைராக்கியமா இருக்கிறேன், ஆனாலும் நான் ஏன் ஆசீர்வாதத்தை பெறவில்லை, என் குடும்பம் ஏன் ஆசீர்வாதம் பெறவில்லை, நான் ஏன் எல்லா நன்மைகளுக்கு காரணம் இருக்கிற ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியும் நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியவில்லை என்ற கேள்வி நமக்குள்ளே வரணும். ஆதாமுக்கு மாத்திரமல்ல, நீங்க ஆபிரகாமுக்கு எடுத்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சொல்றாரு. நீங்க 12ஆம் அதிகாரத்துல நீங்க போனீங்கன்னா 7 வசனத்தை வாசிங்க. உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார்.
கொடுப்பேன் என்றார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அங்கே ஆதாமிலிருந்து ஆபிரகாமுக்கு ஆஸ்வதிக்கிறாரு, அவன் சந்ததியை ஆஸ்வதிக்கிறாரு, ஈசாக்கு ஆஸ்வதிக்கிறாரு, யாக்கோபை ஆஸ்வதிக்கிறாரு. அவர் மூலியமாக எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆஸ்வதிக்கிறாரு. அப்படியே எல்லாரும் தேவன் ஆஸ்வத்து வராரு. ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் நாம் பெறுவதற்கு, அவர்கள் பெறுவதற்கு சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கதை இங்க சுட்டி காட்ட விரும்புகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் மேன்மையோடு கூட இருந்திருக்க வேண்டும். செழிப்போடு கூட எல்லா நன்மையோடு கூட நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனா ஏன் அதே கசப்புகள், ஏன் அதே வருத்தங்கள், ஏன் அதே விதமான சகல குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில ஏன் அவ்வப்போது வருதுன்னா, ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்வதிலே தவறிவிட்டோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தவறி விட்டிருக்கிறோம். நிறைய காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார், நிறைய காரியத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினார், நிறைய காரியத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவர் கொடுக்க நினைத்ததை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒன்று தடையா இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சகலத்தை கொடுக்கிறவர் தான். நான் முன்ன சொன்னது போல அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அவருடைய அளிக்கும் பலன் எல்லாரும் திருப்திப்படுத்தக்கூடியதா இருக்கிறது தான். அவர் ப்ரொவைடரா இருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஆபிரகாமே ஆண்டவருக்கு ஒரு பேர் வைப்பார். 22ஆம் அதிகாரத்தில் என்ன பேர் வைக்கிறாரு? என்ன வைக்க? யெகோவா ஈரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தில் எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சகலத்தையும் கொடுக்கிறவர். மை காட் இஸ் ப்ரொவைடர். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் என்பதை அங்கே ஆபிரகாம் பேரிட்டு ஆண்டவர் அழைக்கிறதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவ பிள்ளை, அப்ப நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாம் கொடுக்கக்கூடியவர் தான், எல்லாம் தரக்கூடியவர் தான், எல்லாம் பெறக்கூடியவர் தான், நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க செய்யக்கூடியவர் தான். ஆனா நாம் 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 ஏதோ ஒரு தவறுகளை இல்லை ஏதோ ஒரு காரியங்களை செய்ய மறுத்தது நிமித்தமாக அந்த ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் ஆண்டவர் வாக்கு பண்றார். ஆபிரகாமே, உன் நிமித்தமாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா ஏன் தடை என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என்ன தடை என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் நிறைவேற மாட்டுது? ஆண்டவர் நமக்கு மாதம் மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, வருஷம் வருஷம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. எப்பெல்லாம் அவருடைய பாதத்தில் விழுகிறோமோ, எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ, எப்பெல்லாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோமோ, அப்பெல்லாம் வாக்குத்தத்தம் வருகிறது தான். ஆனா நிறைவேறுகிறதா? நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் எது தடையா இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஒரு வசனத்தை நான் காண்பித்து கொடுத்து அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு 3 காரியத்தை சுட்டி காண்பித்து விட்டு நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். உபாவு புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க பார்க்க. பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு. கர்த்தருடைய பிள்ளையே, இங்க பார்க்கிறோம், அங்கே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு, நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு, உங்க வாழ்க்கையை அப்பியாசப்படுத்துவதற்கு 3 காரியத்தை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். முதல் காரியம் அப்படியே வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் அவரே உனக்கு தீர்க்காயுசுமானவர். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த உபாகம புஸ்தகத்திலே 30ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு வருவதற்கு ஆண்டவர் 3 காரியத்தை அங்கே உள்ளே வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த 3 காரியத்தை சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இந்த 3 காரியத்தில் என்ன காரியம் தடையா இருக்குது என்பதை நம்ம யோசிக்க வேண்டும். இந்த 3 விஷயத்துல முதல் காரியம் தேவனிடத்துல
அன்பு கூறணும். ரெண்டாவது காரியம் தேவனுடைய சத்தத்தை, செவி கொடு. மூணாவது காரியம் கத்தரை பற்றி கொண்டிருக்கணும். அந்த மூன்று காரியத்தை, எந்த விஷயத்தை நான் இழந்து போயிட்டேன், எந்த காரியத்துக்குள்ள நான் தடுமாறி நின்று கொண்டிருக்கிறேன், எந்த விஷயத்தை என் வாழ்க்கையில ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு, இல்ல பிதாக்குடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு, இந்த மூன்று காரியத்துல எது என் வாழ்க்கையில தடையா இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மேலே அன்பு கூர்ந்தபடினாலதான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை நீங்க வேதாமத்துல வாசிக்க முடியும். அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறனாலதான் எல்லா காரியத்தையும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டு பண்ணியிருக்கிறாரு. வேதத்துல நீங்க பார்த்தனா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதோட கூட அந்த அந்த அதிகாரத்துல நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடி எந்த அன்பும் எதிர்பார்க்காம, நம்ம நல்லவனா இருப்போமா கெட்டவனா இருப்போமா, நம்ம திரும்ப ஆண்டவருக்கு அன்பு செலுத்துவோமா, திரும்ப அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வோமான்றதெல்லாம் எதிர்பார்க்காம, அவர் அன்பு கூர்ந்து எல்லா காரியத்தையும், எல்லா வாக்குத்தத்தையும், எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம மேல கத்த என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்கிறாரு. லவ் யுவர் காட். ஆண்டவரிடத்துல அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பெறணும். ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். இல்ல கர்த்தர் எனக்கு கொடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணி என் வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நான் பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, நீ தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு வேதாகமத்தில் தேவ பிள்ளையில நிறைய காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, உலகத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோட வாழ்க்கையில முன்ன இருந்த அன்பு இன்னைக்கு என்ன இல்ல. வேதத்திலே வசனம் இருக்கு, ஆதியிலிருந்து அன்பை விட்டாய். ஆண்டவரிடத்துல அன்பு கூற வேண்டிய காரியத்துல நாம் அன்பு கூறவில்லை. ஆண்டவரிடத்தில் வைக்க வேண்டிய சிநேகத்தை நாம் வைக்கவில்லை. ஆண்டவர் மேல வைக்க வேண்டிய பாசத்தை நாம் வைக்கவில்லை. ஆண்டவரை நேசிக்க வேண்டிய காரியத்தை நாம் நேசிக்கவில்லை. அதனாலதான் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகுது. அதனாலதான் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவருடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் அனுபவிக்க, பெற்றுக்கொள்ள, அவர் கொடுக்க எல்லாம் வல்லவரா இருந்தாலும், செய்யக்கூடியவரா இருந்தாலும், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறாதனாலே இன்னும் வாக்குத்தங்கள், இன்னும் கர்த்தர் பிதாக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் நம்மேலே நிறைவேறாமல் இருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், இதை ஆரம்பிச்சுட்டா முடிகிற வரைக்கும் மனப்பாடமா என்ன பண்ணிடுவோம். ஆனா இது கிரியையா நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? முழுசா இருக்கணுங்க. முழு அன்பா இருக்கணும். நீ ஆண்டவரை நேசிக்கிறத காட்டி இந்த உலகத்துல மற்ற காரியத்தை நேசிப்பீங்கன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது அது எப்படியா மாறிடுமா? விக்கிரகமா மாறிடும். அதனாலதான் கர்த்தர் இன்னும் நம்மளை ஆசீர்வதிக்கல, இன்னும் நம்முடைய வாழ்க்கையை பெருக பண்ணுவதில் தடையா இருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த கட்டளையே பிரதான கட்டளை தேவன் பண்ணிருக்காரு, வைத்திருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேல முழுமையான அன்பு இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆண்டவர் மேல முழுசா அன்பு செலுத்து. முழு அன்பு ஆண்டவர் மேல செலுத்துங்க ஐயா. உலகத்தின் மேல வேண்டாம், உலகத்தின் காரியங்கள் மேல வேண்டாம், உலகத்தோட விஷயங்கள் மேல வேண்டாம். நீங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க இன்னும் கூட தெளிவாய் சொல்லப்படுகிறது. என்ன காரியம்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு. அப்ப உலக அன்பு நமக்குள்ள வேண்டாம். உலகம் காட்டுகிற மாய்மால அன்பு, உலகம் கொடுக்கிற அன்பு தனிந்து போகும் ஐயா. மனுஷன் அன்பெல்லாம் காணாமல் போகும். உன்னை நேசிப்பேன் சொல்ற அன்பெல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். ஆனா
ஆனா ஒரு நாளும் மாறாத அன்பு, நாம் ஆராதிக்கிற இயேசுவின் அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லையா? உலகத்தின் மேல் அன்பு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் நன்றி கெட்ட உலகம். நீ எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் திரும்ப உன்னை பரியாசம் பண்ணணும், திரும்ப உனக்கு விரோதமா தான் பேசும். உலகம் நன்றி கெட்ட உலகம் ஐயா. தெய்வப்பிள்ளையே, உலகத்தின் மேல அன்பு வைக்காத, உலக மனிதர் மேல அன்பு வைக்காது. அது மாய்மாலமான அன்பு, அது வேஷமான அன்பு. அந்த அன்பு ஒரு நாள் தணிந்து போகும். ஆண்டவர் சொல்றாரு, என் மேலே முழு மனதோடு கூட அன்பு கூறு. அல்லேலூயா. அவரிடத்துல முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு பல சரீரத்தோடு கூட அவரிடத்துல என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த அன்பு தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தா என்ன நடக்கும்னா, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் கொடுக்கிற நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே வந்துடும். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் கொடுக்கிறவர். அது நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் அவரிடத்தில் அன்பு கூறணும். லவ் யுவர் காட். ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவரிடத்துல அன்பு கூறுங்க. வேதாகமத்தில் ஒரு மனுஷிய குறித்து நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க நேர 47க்கு போயிடுங்க பார்க்கலாம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். எல்லாரும் வாயிலிருந்து சொல்லப்படணும். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, ஏன் அவரிடத்துல அன்பு கூற வேண்டும் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே மன்னித்திருக்கிறதுனால தான் அவரிடத்துல நாம் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. இந்த பாவியான ஸ்ரீ தேவனிடத்துல அன்பு கூறுறா, ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவர் மேல ஒரு அன்பு செலுத்தி பரிமள தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றி அவர் தலையை மயிரினால் அதை துடைத்து ஆண்டவருடைய பாவத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறார். அவர் மேல அன்பை காட்டுகிறதை பார்க்க முடியும். அதனால அந்த அம்மாவுக்கு கிடைச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? 2 காரியம் கிடைக்குது. என்ன காரியம்? முதல் காரியம், அவளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க. 2வது காரியம் 50வது வசனம், அவர் ஸ்திரீயை நோக்கி, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு கூட போ என்று. அல்லேலூயா. பாவியான ஸ்திரீயோட வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்க, ஆண்டவருடைய நன்மையை பாருங்க. அவருடைய வாழ்க்கையில துக்கித்து கிடந்தா, இந்த பாவத்திலே கிடக்குறோமே, இந்த பாவம் என்னை ஒவ்வொரு நாளும் தூங்க விடாம துன்மார்க்கத்துல, இன்னும் பாவத்துல, இன்னும் அசுத்தத்துல, நிம்மதியற்ற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவள் யோசித்தா. பரிசேயன் வீட்டுல இயேசுசாமி இருந்திருக்கிறாரு, அவருடைய பாதத்தை நான் கட்டி பிடிக்கணும், அவர் பாதத்துல விழணும், அவரை நான் நேசிக்கணும், அவரிடத்தில் அன்பு கூறணும் என்று சொல்லி அவரிடத்துல வந்து அன்பு கூறதுனால அங்கே ஆண்டவர் செய்கிற மகத்துவமான காரியம், அவருடைய பாவமெல்லாம் மன்னித்து அவளுக்கு சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறது அங்க பார்க்க முடியும். தேவபிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் உன்னிடத்தில் சொல்லுறாரு. நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறல என்று சொன்னா உங்களுக்கும் கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய வல்லவர். உங்களுக்கும் சமாதானத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பாரு, உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பாரு. தேவப்பிள்ளையே, அவரிடத்துல வந்த ஒரு மணி அவர் புறம்பே தள்ளுவது இல்லையா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவ்வளோ அன்பு நிறைந்தவர், எந்த பாவியும் நேசிக்கூடியவர், எந்த பாவியும் நேசி குடிக்கிற ஆண்டவர் அவர். பொதுவா சொல்லுவாங்க, அவர் பாவத்தை வெறுப்பாரு, ஆனா பாவியை நேசிக்கிறவர். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரிடத்துல வர முடியாதபடி, அன்பு செலுத்த முடியாதபடி, நேரம் வேற கடந்து போது, அன்பு செலுத்த முடியாதபடிக்கு எந்த பாவம் உனக்கு தடையா இருக்குதோ இன்னைக்கு அதை எடுத்து போட தேவனிடத்துல நீங்க ஒப்புரவாவீங்கன்னா உங்களுக்கு சகலத்தையும் கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ரோமர்ல ஒரு வசனத்துக்கு வாசிங்க பார்க்கலாம். ரோமர்ல 28:8 அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அல்லேலூயா.
அவரிடத்துல அன்பு கூறுவதற்கு சகலமும் நடக்கும், சகலமும் கிடைக்கும், சகல ஆசீர்வாதங்களும் உண்டாகும். இந்த பாவியான ஸ்ரீ தேவனிடத்துல அன்பு செலுத்த நிமித்தமாக சகல நன்மை என்ன பண்ணிட்டாங்க, பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதல் காரியம் அன்பு கூற வேண்டும். அவரிடத்துல அன்பு கூற வேண்டும். இரண்டாவது வேகமாய் கடந்து போ, வாசிங்களா. அதே 20 வசனம். செவி கொடுத்து, அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து. தேவப்பிள்ளை, இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள வரணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆனா சத்தத்தை மாத்திரம் என்ன பண்ண முடியல, செவி கொடுக்க முடியல. ஏன் செவி கொடுக்க முடியல? சபைக்கு வரோம், செய்தி கேட்குறோம், கர்த்தருடைய வார்த்தையை மணிக்கணக்காக கேட்குறோம், யூடியூப்ல கேட்குறோம், எல்லாமே எல்லா விதமான ஊடகத்திலேருந்து கேட்குறோம், இல்லை ஆயிர் மூலியமா கேட்குறோம், எல்லாம் கேட்குறோம், எல்லாம் சரிதான். வேதத்தை வாசிக்கும் போதும் வருது, எல்லாம் சரிதான். ஆனால் வார்த்தை ஏன் உள்ள போக மாட்டுது? ஏன் சரீரத்துக்குள்ள அந்த வார்த்தையை உணர முடியல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை இல்லை ஆண்டவர் வாழ்க்கையில பெறக்கூடணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வாக்குத்தமாய் பண்ணுகிற அந்த வார்த்தையுடைய அந்த சத்தத்தை ஏன் நமக்கு கேட்க முடியாதபடிக்கு நம்முடைய செவி அடைக்கப்பட்டிருக்குது? இங்கே சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுவார், வாசிக்கிற அந்த வசனத்தை. சங்கீதம் 58:5 வசனத்தை வாசிங்க. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்துக்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள். தேவப்பிள்ளையே, ஆண்டுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு காதை அடைக்கிட்டு கொண்டிருக்கிறோம். காது ரெண்ட திறந்தா இருக்கு, ஆனா உள்ள கேட்க முடியாதபடிக்கு, வார்த்தை உள்ள கிரியை செய்ய முடியாதபடிக்கு, வாக்குத்தங்கள் உள்ள கிரியை செய்ய முடியாதபடிக்கு அடைத்து வைத்திருக்கிறோம். அடைத்து வைத்து தேவப்பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை தெரியுமா? என் சத்தத்துக்கு செவி கொடுப்பாய் என்று சொன்னா, தேவப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவர். வேதத்தில் நீங்க பார்த்தனா, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுப்ப. நீங்களும் நானும் தேவனுடைய ஆடுகளா இருக்கிறோம், அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னா, அவர் எல்லா இடங்களிலும் வேதம் சொல்லு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள்ல எல்லா நன்மை உனக்கு செய்ய வல்ல. தேவப்பிள்ளையே, ஆண்டுடைய வசனத்துக்கு செவி கொடுங்க, வார்த்தைக்கு செவி கொடுங்க, ஊழியக்கார் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுங்க, சபையில பேசுற வார்த்தைக்கு செவி கொடுங்க. எவ்வளவு நாள் தான் செவிட்டு விரியனை போல காதை அடைத்து கொண்டிருப்போம். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்திய வசனம் உன் இருதயத்துக்குள்ள வரட்டும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு, உன் பேரை பெருமைப்படுத்தணும் விரும்புறாரு, உன்னை ஆண்டவர் எல்லா கோணத்திலும் உயர்த்தணும்னு விரும்புறாரு. இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு உன் செவியை திறப்பா என்று சொன்னால் என்ன சொல்லுது வசனம்? உபாகம் 28:1 என்ன சொல்லுது? சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்பதான் தேவன் உனக்கு கொடுக்க போற ஆசீர்வாதங்கள்லாம் வந்து உன் மேல வாசிங்க. செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. அது வரைக்கும் பலிக்காதுங்க, அது வரைக்கும் வார்த்தையை கேட்பீங்க, அது வரைக்கும் சபைக்கு வருவீங்க, ஜெபிப்பீங்க, ஊழியக்கார தீர்க்கதரிசனமாய் பேசுற எல்லா காரியம் சரிதான். ஆனா செவி எப்பொழுது திறக்காமல் இருக்கிறோமோ அது வரைக்கும் ஆண்டவர் கிரியை செய்யவே, ஆசீர்வதிக்கவே, வாழ்க்கை நன்மை பெறவே. அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. என்ன தீர்மானம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ண போறேன்? கர்த்தருடைய வார்த்தை நான் என்ன பண்ண போறேன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ண போறேன்? செவி கொடுக்க போறேன். செவி கொடுக்கும் பொழுது அவர் என்னை பூமியுள்ள சகல ஜாதிகளிலோ என்னை மேன்மையாக, இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையில வந்து பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதமான வசனம் இது. 14 வசனம் வாசிக்கல, அத்தனை வசனம் ஆசீர்வதிக்கப்பட்ட வசனம் தான். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல்
கையை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்து. ஆண்டவரே, இன்னைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில அவர்களை எல்லா கோணத்திலும் வாழாக்காமல் தலையாக்குவீராக, 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 தலையாக்குவீராக. அவர்கள் தலை உயர்த்தப்படட்டும், உன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். கர்த்தர் உங்களை மேலாய் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. அதுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காதை என்ன பண்ணணும்? செவி கொடு, திறக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவப்பிள்ளை, நீ செவிகளை திறப்ப என்று சொன்னா இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். மூணாவது கடைசியா பார்க்கலாம், வாசிங்கள. அவரை பற்றி கொள்வாயாக, அவரை பற்றி கொள்வாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவரை பற்றி கொள்றா என்ன அர்த்தம்? அவரையே சார்ந்து வாழ்வது, அவரே சார்ந்து இருக்கிறது, அவரோடு சஞ்சரிப்பது, அவரோடு கூட சஞ்சரிக்கிறது. இந்த நேரத்தில் கேள்வி கேட்கலாமா? இது என்ன நேரம்? இந்த நேரம்லாம் நான் எப்படியோ எங்கேயோ இருக்க வேண்டியவன். தெய்வ பிள்ளையே, கர்த்தரோடு கூட இருக்க வேண்டிய பிள்ளைகளை நாம் வாழும்போது அவர் நமக்கு ஆசீர்வதிப்பது உறுதி. அல்லேலூயா. நமக்கு நன்மை கொடுப்பது உறுதி. அதனால மூணாவது காரியம் கடைசியா சொல்ல விரும்புகிறேன். அவரிடத்தில் என்ன பண்ணுங்க? அவரையே பற்றி கொள்ளுங்க, விடாதீங்க, அப்படியே பிடித்து கொண்டே இருங்க, அவரிடத்துல நிலைத்திருங்க. அவருக்குள்ள பிழைத்து அசைந்து இணைந்து பின்னி, அங்கதான் பவுல் சொல்றாருல்ல, அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் நாம் வாழ்கிறோம். எல்லாம் அவருக்குள்ளாகவே நாம் இருக்கும்போது நிச்சயமாய் சொல்றேன், அவருக்குள் இருக்கிறவர்களை அவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவருக்குள் இருக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். கையை தட்டி தேவ நாமத்தை இன்னைக்கு அவரை பற்றி கொண்டிருக்கிற நீ, அவரை நம்பி கொண்டிருக்கிற நீ, அவரை மறைவிடமாய், அவரை உறைவிடமாய், அவரை தஞ்சமாய், அவரே தெய்வம் என்று நம்பியிருக்கிற நீ, அவர் உன்னை உயர்த்த வல்லவர், அவர் உன் பேரை பெருமைப்படுத்த வல்லவர். உன்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு எளிதான காரியம். அல்லேலூயா. அப்ப மூணாவது காரியம் என்ன செய்யணும்னா, அவரையே பற்றி இருக்கணும், அவரே பற்றி இருக்கணும். சங்கீதம் 63:8 வாசிங்க பார்க்கலாம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, அவரை எப்பொழுதும் பற்றி கொண்டு எப்பொழுதும் நிலைத்து கொண்டு அவரையே நம்பி இருக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்பதான் அவர் உங்களை எல்லா நன்மையினால ஆசீர்வதிக்க முடியும். நான் காரியம் அறியாத மூடன் தான், எனக்கு ஒன்றும் தெரியாதுதான், என்ன உலகம் பைத்தியம் தான் சொல்லும், என்ன உலகம் ஒரு மாதிரி தான் சொல்லும், ஆனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கோ அவரை அண்டி கொண்டிருப்பதே. தேவப்பிள்ளை, உலகம் சொல்றதை நினைச்சு கவலைப்படாத. நீ ஜபிக்கிறத பார்த்து உன்னை ஏவலம் படுத்தோம், நீ கர்த்தரோடு இருக்கிறத பார்த்து உன்னை அவமானப்படுத்தும், நீ ஆண்டோடு கூட பின்னிட்டு இணைந்து பிணைந்து இருக்கிறத பார்த்து அடி பைத்தியம்னு சொல்லும். ஆனா வசனம் சொல்லுது, எனக்கோ 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 அவரை அண்டி கொண்டிருப்பதே. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம், அல்லேலூயா, அவரை அண்டி கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதையா, அவரை நம்பியிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை அண்டி கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை பாக்கியவதிகளாக கர்த்தர் நிலைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறாரு. தேவப்பிள்ளையே, நாம் ஆரம்பத்துல பற்றி கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, ஆரம்பத்துல வைத்த பற்று, ஆரம்பத்துல பிடித்த பிடி, ஆரம்பத்துல ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை முடிவு பரிந்து இருக்குதா? வேதம் சொல்லுது, முடிவு பரிந்து நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரிந்து அவர் மேல நம்பிக்கை வைக்க உள்ளவர்களா இருக்க முடியுமா? முடிவு பரிந்து ஆண்டவர் மேல அதே பற்றுள்ளவர்களாக நம்ம வாழ முடியுமா? அப்படி முடியும்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதும் முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்துவதும் முடியும். எங்கே அவமானப்பட்டாயோ, எங்கே தாழ்ந்து போனாயோ, அங்கே கர்த்தர் உன் தலையை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. அவன் மீதிலோ அவன் கொம்பு உயரும்.
அங்கே கர்த்தர் உன் கொம்ப உயர்த்துவாரு. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? முடிவு பரிந்தோம். பிரச்சனை வருதா, நிலைத்திருப்பேன். போராட்டம் வருதா, நிலைத்திருப்பேன். வியாதி வருதா, நிலைத்திருப்பேன். பிரச்சனை வருதா, எல்லா சூழ்நிலையும் அவரையே உறுதியாய் பற்றி கொண்டிருப்பேன். ஆண்டவரை நம்பிருங்க, ஆண்டவரை பற்றிருங்க, அவருக்குள்ள அப்படியே பின்னி பிழைஞ்சு போயிடுங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் வார்த்தை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பேன். அப்போ மிகுந்த கன்னிகளை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க செழுமையா தான் இருப்பீங்க, அப்போ நீங்க மேன்மையா தான் இருப்பீங்க. அவருக்குள்ள நிலைத்திருக்கும் போது எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நீங்க பெற்றுக்கொள்ளத்தான் முடியும். ஒரு மனுஷிய 2 நிமிஷத்துல முடிச்சிட ஒரே ஒரு மனுஷிய மாத்திரம் காண்பித்து கொடுக்கிற ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. இந்த ரூத் நகோமி ஓர்பால் பத்தி எல்லாம் பல முறை ஐரமா பேசியிருப்பாங்க, பிஷப்பமா பேசியிருப்பாங்க, உங்க காதுல எல்லாம் விழுந்திருக்கும். ஆனா நான் இந்த ஒரு லைனை மாத்திரம் எடுக்க விரும்புறேன். ரூத்தோ அவளை விடாமல் என்ன பண்ணாலாம், அந்த காரியத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த விஷயத்தை தான் ஆண்டவர் உன்னிடத்தை எதிர்பார்க்கிறாரு. ரூத்தோட வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் பிற்பாடு நீங்க வாசித்தீங்கன்னா சொல்லுவாரு, என்ன சொல்லுவாங்க? உன் ஜனம் என் ஜனம், உன் தெய்வம் என் தேவன். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளையை விடாமல் பற்றி கொண்டிருக்கிற, என்னென்னமோ வந்தாலும் பரவாயில்ல, கணவன் இழந்தாலும் பரவாயில்ல, குடும்பத்துல இனி அவளுடைய வாழ்க்கை இணைக்கப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ரூத் செஞ்ச காரியம், எம்மா நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், உறுதியாய் பற்றி கொண்டிருப்பன்ற நிலைமை உங்க வாழ்க்கையில வரும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாய் சொல்றேன், அவரை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரே நம்பி இருப்பீன்னு சொன்னா அவர் உங்களை ஒரு நாள் வெட்கப்பட விடவே. நம்புற பிள்ளைங்க நல்லா கையை தட்டி அந்த ஆசீர்வாதத்தை, நான் அவரை நம்பி இருக்கிறேன், நான் அவரை பற்றி இருக்கிறேன், எனக்கோ அவரை அண்டி கொண்டிருப்பதே அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, நீங்க பிற்பாடு ரூத்துடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அழகா போவாசுடைய வாழ்க்கையோட கூட இணைக்கப்பட்டு போவாசுடைய ஆசீர்வாதங்கள்லாம் எங்க வருது? ரூத்தோடைய வாழ்க்கையில வருது. ஒண்ணுமே இல்லாம இருந்த ரூத்த அங்க இருக்கிற பகுதிக்கு அவ எஜமானியா தேவன் மாற்றிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையே அவரிடத்துல பற்றி கொண்டிருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் வேதம் சொல்லுது, அவரிடத்துல அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பது. அவரை பற்றி கொண்டிருக்கிற உனக்கு, அவரை நம்பி கொண்டிருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன். கையை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவராலே நிறைவான பலன், அவராலே நிறைவான ஆசீர்வாதங்கள், அவராலே நிறைவான நன்மைகள், அவராலே நிறைவான 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 காரியங்களை நீங்க பெற முடியும். அல்லேலூயா. முதல் காரியம் கர்த்தரிடத்துல அன்பு கூறணும். இரண்டாவது காரியம் கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். மூணாவது காரியம் கர்த்தரை கெட்டியா பிடித்து கொள்ளணும், பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. இந்த 3 காரியம் உங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா உங்களை தேவன் வேற லெவல்ல ஆசீர்வதிப்பாரு. ஆசீர்வதிக்கிற விதம் வித்தியாசமா இருக்கும். பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளை பார்க்கலாம், சகல ஜனங்களை பார்க்கலாம். ஓ, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அல்லேலூயா.